படித்தாதான் நமக்கு புரியும். நாத மாத்திரையானே எல்லா எழுத்துக்களும் அகரம் முதலாதல் போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் எந்த எழுத்து சொல்லணுன்னாலும் அகரத்தை தான் சொல்ல முடியும். அகரத்தை சொல்லாமல் எந்த எழுத்தையும் சொல்ல முடியாது. காரணம், அது நாத மாத்திரை, சவுண்டு. வாயை திறந்தாவே என்ன வந்துடும்? பிறந்துடும். அப்போ நீங்கள் எந்த எழுத்து சொல்லான்னு என்ன ஆகணும்? வாயை திறக்கணும். வாயை திறந்தீங்கன்னா வந்துடும். அதுக்கு தான் நாத மாத்திரையானேன்னு அழகாக உரை எழுதியிருப்பார். அப்போ எல்லா எழுத்துக்களுக்கும் அகரமாகிய நாதம் முதலாக இருப்பது போல சடமாகிய உலகத்திற்கும் சித்தாகி உயிர்களுக்கும் முதன்மையுடையது சிவம். முதன்மையுடையது சிவம் என்று சொல்லுகிறார். சரிங்களா? அப்போ இது நாத மாத்திரையானே முதன்மையுடையது. முதன்மை உடையது. இறைவன் உலகத்திற்கும் உயிர்களுக்கும் அகரம் போல முதலாய் நிற்பன். அகரம் போல முதலாய் நிற்பன். இது ஒரு இலக்கணம். அடுத்தது உயிர் போல. உயிர்